டவுன் மட்டும் இல்லாமல் நல்லூர் கந்தசாமி கோயிலும் கூட கிட்டத்தான் இருக்குது. ஒரு விஐபி ஆக்கள் இருக்கிற மாதிரியான ஒரு வீடு அமைப்பு தான் இந்த ரூம்ஸ். உள்ளளவுகள் கூட இந்த பாருங்க, அடுத்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா ரூம்ஸ்ல பாருங்க எப்படி அமைப்பா இருக்குன்னு சொல்லி இல்ல மரம் வச்சு வளர்த்து இந்த இடத்துல பேர்ட்ஸ்கள் வளர்க்குற மாதிரி வீட்டின் பின்பக்கம் இந்த வெளிப்புற சூழல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. மேல் மாடிக்கு போய் பார்ப்போம். இந்த பாருங்க, இதால பெல்கனிக்கு வெளியே போகலாம். ஹாய் காய்ஸ், யாழ்ப்பாண டவுனில் வீட்டோட காணி வாங்கணும்னு சொல்லி நீண்ட கால கனவு இருக்கா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒப்பீட்டளவில் குறைந்த விலையில் காணி விற்பனைக்கு வந்திருக்கு. அதுவும் மாடி வீட்டோட. இந்த காணிக்குரிய உரிமையாளர் திருமதி கிருபா நலன் ரட்டம் அவர்கள். இந்த காணியை லண்டன்ல இருந்து விற்பனை செய்யணும். இந்த வீடியோல நான் போட போற நம்பர் ஒரு சட்டத்தரணியோட நம்பர் தான் போடுவேன். உங்களுக்கு பிரயோசனமா இருக்கு, நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கால் பண்ணி தாராளமா கேட்கலாம். அதுக்கு முதல் இந்த வீட்டுக்கு நீங்கள் எப்படி வாரன்னு சொல்லி காட்டுறேன். இப்படியே யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டில் இருந்து நோலுமிட்டையும் தாண்டி பலாலி வீதியில் கொண்டு கேட்க ஆரிய உள்ள சந்தி வரும். அதில் இருந்து 1 கிலோமீட்டர் கூட போக தேவையில்லை. அதில் உங்களுக்கு தெரியும் இலிப்பேடி சந்தி வரும். இப்படியே நான் திரும்புகிற மாதிரி இடப்பக்கம் திரும்பி வலப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடி வீடு இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன எல்லாம் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, வீட்டின் முன்பக்க சூழல் கூட அப்படி அழகாத்தான் இருக்குது. பசுமையான மரங்கள் எல்லாம் நிற்குது. இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்குது, விலை விவரங்கள், யாரை தொடர்பு கொள்ளணும் இதை வாங்குறதுக்கு, இந்த விவரங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு முதல் இந்த வீட்டின் அமைவிடம், குறிப்பாக இந்த புறச்சூழல் எப்படி இருக்குது, சுற்றுலா இடங்கள், இது பற்றியெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. யாழ்ப்பாணத்தில் இந்த இலிப்பேடி சந்தி உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாண டவுன் மட்டும் இல்லாமல் நல்லூர் கந்தசாமி கோயிலும் கூட கிட்டத்தான் இருக்குது. இந்த சந்தையிலேருந்து இந்த வீட்டை கண்ணு கட்டிய தூரத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சந்தை கூட நிறைய வியாபார தலங்கள் இருக்கிறதால இந்த இடங்கள் எப்பொழுதும் மக்கள் கூட்டமாக தான் இருக்கும். எந்த நேரமே மக்கள் பயணிக்கிற ஒரு வீதி தான் இது. இதிலேருந்து பார்க்கும்பொழுது இதுதான் அந்த வீடு பாருங்க. மேலேருந்து காட்டுறேன் தெளிவாக உங்களுக்கு. முன்னுக்கே அமைப்பாக தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது, அழகாக இருக்குது, நிறைய மரங்கள். இதில் பாருங்க, இதில் இந்த பாதை நாவலர் வீதி. நாவலர் வீதியால் நிறைய வாகனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது இங்கால. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மக்கள் எந்த டைமும் இந்த இடம் கிரவிட்ட தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த வீட்டில் ஒரு வியாபார ஸ்தலங்கள் அமைக்கிறதுக்கோ வணிக நோக்கம் கொண்ட ஒரு இடமாக கூட இந்த வீட்டை வாங்கி மாற்றக்கூடிய அளவுக்கு செல்வாக்கான இடமாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த இடத்த வாங்கி ஒரு ஹோட்டலாக மாற்றினா கூட பக்கத்தில் பல இடங்களுக்கு போய் வரலாம். நல்லூர் கோவிலோ, அங்கால பண்ணை பீச், யாழ்ப்பாண கோட்டை, மண்டை தீவு, ஏன்னா இந்த சுத்தவரை இருக்கிற பல சுற்றுலாத்தலங்கள் இதுக்கு அண்மையாகத்தான் இருக்குது. ஒரு பிரியோஷமான இடம்ன்றதை இந்த இடத்துல இருந்து விளங்கி கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதை விட இந்த இலிப்பேடி சந்தையிலும் கூட பல வியாபார நிலையங்கள் இருக்குது. நீங்கள் கூட இந்த நேரடியாக இந்த இடத்துல பார்த்து கொள்ளக்கூடியவாறு இருக்கும். தொடர்ந்து நீங்கள் வீட்டை பற்றி அறிகிற கொஞ்சம் மாவலாக இருப்பீங்க. போய் பார்ப்போம் வீட்டில் என்னென்ன அறைகள், எத்தனை அறைகள், கிச்சன், என்ன மாதிரி இந்த விஷயங்களும் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதுதான் வீட்டுக்குள்ளே உள்நுழைகிற பகுதி. இந்த பாருங்க, மேல்மாடி போகிற படி இருக்குது. வெளிப்பக்கத்தாலே மேல்மாடி போகலாம். இங்கே இது கிச்சனுக்கு போகிற பாதை. இந்த இடத்துல விசிட்டர்ஸ் தங்கி நிற்கிற ஹோலாகவும் பாவிக்கணும். இந்த வீட்டை பற்றி குறிப்பாண்டு சொல்லணும், நடுவில் நாட்சதுரம் இருக்குது. அந்த நாச்சியார் வீடுன்னு சொல்லி நம்ம பழைய காலத்தில் அந்த அமைப்பில் தான் கட்டப்பட்டிருக்குது. ஆனால் அழகாக இருக்குது. நல்ல கீழுக்கு கோல் மட்டும் இல்லாமல் 2 சமையலறை கூட இருக்குது. அது மட்டும் இல்லை பாருங்க, பெரிய ஜன்னல் இருக்குது. இந்த கோலுக்கு நல்ல காற்றோட்டமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஜன்னல் அமைச்சிருக்கணும் பாருங்க. இந்த பாருங்க, இல்லை தெளிவாக காட்டுறேன். இந்த பாதையால் போய் தான் இங்கால கிச்சனுக்கு போகிறது. அங்கால கிச்சனுக்கு பக்கத்துலேயும் ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்குறது பாருங்க, அந்த நாட்சதுர அந்த அமைப்புக்கு போகிற பகுதி. இந்த பாருங்க, இங்கால இந்த பகுதியாக்களால் போய் தான் நாட்சதுரருக்கு போகிறது. இங்காலையும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இந்த பகுதிகளால் வழியாக வேறு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு படி இருக்குது. இந்த படி அமைப்பால் போகும்பொழுது இது மேல் மாடிக்கு போகிற பகுதி. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுன்ற வீட்டின் பின்பக்கம். இந்த பகுதியிலையும் செப்பரேட்டாக பாத்ரூம் இருக்குது பாருங்க. இதில் வெளியில் வெளியாக்கள் பாவிக்கணும்னா இந்த பாத்ரூமை பாவிக்கலாம். அதோட பாருங்க, அந்த வீட்டின் மேல் மாடினா இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதோட வீட்டுக்கு பின்புறத்தில் சிறிய ஒரு அமைப்பு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இதில் நாங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பழைய சாமான்களை வைக்கிறதுக்கு அப்படி ஒரு அமைப்பு அமைச்சிருக்கணும். அதை விட பாருங்க, சின்ன கிணறு இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் மேல் மாடிக்கு போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. படியால் போய் பாருங்க, அந்த படியின் கரையில் மரத்தால் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பிடிச்சு கொண்டு போகிற இடம் பாருங்க, இந்த அப்படி இருக்குன்னு. இந்த பாருங்க, பெரிய அகலமான ஒரு பகுதியாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேலே 4 ரூம்ஸ் இருக்குது. அதை விட பாத்ரூம் ஸ்தலம் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலுக்கு இன்னும் வடிவாக இருக்குது. உங்களுக்கு பெல்கனியில் கூட காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வெளி தோட்டங்கள் எல்லாம் இந்த பாருங்க, ஒவ்வொரு அறையாக உங்களுக்கு காட்டுறேன். அதை விட பெல்கனியையும் காட்டுறேன்.
இதுதான் வந்து கோலுக்கு மேலே இருக்கிற மேல் மாடி. இதில் நின்று கொண்டு இலிப்பேடி சந்தியோட இந்த ஜன்னலால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பெல்கனிக்கு போகிற பாதையை காட்டுறேன். இந்த பாருங்க, இதால் பெல்கனிக்கு வெளியே போகலாம். இதில் நின்று கொண்டு நீளமாக இந்த பெல்கனியில் நின்று வடிவாக நின்று பார்க்கலாம். ரோட்டால் போகிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து நிறைய வாகனங்கள், இது நாவலர் வீதி தான் இது. இந்த வீதியில் வந்து நிறைய வாகனங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கு, மோட்டார் பைக்குகள் எல்லாம். இந்த இடத்துல நின்று பார்க்கலாம். பாருங்கள், ஜன்னல் எல்லாம் பெரிய ஜன்னலை திறந்துட்டு கோலுக்குள்ளே நின்று நாங்கள் வழியை பார்க்கலாம். காட்சியில் எல்லாமே வடிவாக அமைக்கப்பட்டிருக்குது. நல்ல ஒரு முறையாகத்தான் இந்த கட்டிடம் பெற்றிருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், வெளியில் ஓட்டோக்கள் எல்லாம் நிற்கிது. இதில் வந்து மரங்கள் எல்லாம் வைக்கி வளர்க்கப்பட்டிருக்குது. எல்லா விஷயத்தையும் பார்க்கணுமே இருக்குது. அங்கே எலிப்படி சந்தி தெரியுது. நிறைய காட்சிகளை இந்த இடத்துல ஒன்று பார்க்கணுமே இருக்குது. எந்த ஒரு ரிலாக்ஸ் மைண்டாக வந்து இப்போ கூடுதலாக ஒரு ஹோட்டலில் வந்து தங்கி நிற்கிறார்கள் வந்து இப்படி ஒரு பால்கனியை எதிர்பார்ப்பாங்க. சேஃப்டியான இடமா இருக்குது. இதுலேருந்து பாருங்கள், உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்து அடுத்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த பாருங்கள், அடுத்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தா ரூம்ஸில் பாருங்கள் எப்படி அமைப்பாக இருக்குன்னு சொல்லி நல்ல ரூம்ஸ் வசதிகள், நல்ல காற்றோட்டமாக வந்து ஜன்னல்கள் எல்லாம் பெரிய அளவில் அமைச்சிருக்கணும். மேலுக்கு பாருங்க, அந்த கூரை எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபேன் எல்லாம் இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. செப்பரேட்டாக ஒவ்வொரு விஷயங்களாக இன்னும் அடுத்த ரூம்ஸுக்குள்ளெல்லாம் போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து பாத்ரூம் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள் இந்த காட்சிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி திறந்து அடுத்த ரூம்ஸுக்கு போவோம். பாருங்கள், ரூம்ஸில் ஒவ்வொரு ரூம்ஸையும் உங்களுக்கு தனித்தனியாக காத்திருக்குது. ஜன்னல் அமைப்பு முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 பகுதியாக பிரிச்சிருக்கணும். இந்த ரூம்ஸின் உள்ளளவுகள் கூட ஆகலும் பெரிதும் சின்னதுமாக இல்லாமல் ஒரு அளவான அமைப்போடு அமைக்கப்பட்டிருக்குது. இனி நாங்கள் கீழே போய் இந்த வீட்டின் இன்னொரு பகுதியை பார்ப்போம். இந்த இறங்கி போகிற பகுதியிலையும் வந்து பாருங்க, பள்ளமான அந்த பல்லகையால் தான் வந்து அந்த இறங்கி போகிற கைப்பிடிகள் அமைக்கப்பட்டிருக்குது. இன்னொரு விடத்தையும் சொல்லணும், இந்த காணி வீடு விற்பனையில் வந்து இடைத்தரகர்கள் யாருமே இல்லை. சொந்த வீட்டுக்காரர் தான் விற்பனை செய்யணும். அதாவது பரம்பரையாக தோம்புறுதியாக கிடைக்கப்பட்ட காணியும் வீடும் தான். இந்த வீடு காணி என்ன விலையில் விற்பனைக்கு வந்திருக்கின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு முதல் இன்னும் கொஞ்சம் விஷயத்தை பார்ப்போம். இந்த வீட்டில் இருக்கிற முக்கிய விஷயங்களை இந்த பாருங்க, இதுதான் வந்து இந்த வீட்டில் இருக்கிற நாச்சத்திர பகுதி. இந்த பகுதியில் வந்து என்ன வகையான ஏற்பாடுகள் செய்யலாம்னு சொல்லி சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் செய்திருக்கணும் பாருங்க. இதில் மரம் வச்சு வளர்த்து இந்த இடத்துல பேர்ட்ஸுகள் வளர்க்குற மாதிரி அப்படியான ஒரு ஏற்பாடுகளை செய்யக்கூடிய இங்கே பாருங்க. இதில் வந்து லவர்ஸ் வளர்க்கணும். இந்த இதில் கூடுகள் இருக்குது. இங்காலயம் வந்து ஓரத்தில் வச்சிருக்கணும். இதில் இந்த இடத்துல வந்து ஒரு ஹாப்பியாக இருந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இடமாக கூட இந்த இடம் இருக்குது. இது மேல் மாடி வரைக்கும் உயரமான வரைக்கும் அந்த பகுதி அப்படி சதுரமாகவே போகுது. இங்கால வந்து சமையலறையை பார்த்தோம்னா ஒரு அளவான சமையலறையாக இருக்குது. வளமையான வீடுகளைப் போலவே அந்த ஹோலுக்கு பக்கத்திலேயே சமையலறையும் இருக்குது. அப்படியே வெளியில் வந்து இன்னொரு அறை பகுதிக்கு போனோம்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து கீழே கார் பார்க்கிங் இருக்குது. அப்படியே மேலே போனால் அறை இருக்குது. இதில் வந்து குறிப்பாக வந்து இந்த படியாலே ஏறி போகிற மாதிரி வசதியாக இருக்குது. ஏற்கனவே காட்டிய ரூம்ஸுகள் மாதிரி தான் நாங்கள் மேலே இருக்கிற ரூம்ஸும் இருக்குது. அதனால் வந்து வெளியில் போய் வேறு பகுதிகளை நாங்கள் பார்ப்போம். இப்படியே இந்த கார் பார்க்கிங்கிலிருந்து வெளிக்கிட்டு போகும்பொழுது இந்த வெளிப்புற சூழல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த பகுதியால் அப்படி போய்க்கல நாங்கள் வெளி வீதியில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த காட்சியில் தான் இப்போ காட்ட போகிறோம். இப்படியே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வெளியில் பாருங்கள், கார்கள் எல்லாம் நிற்கக்கூடிய மாதிரி சூழல் வெளியிலேயும் கூட இருக்குது. இங்கால வந்து பார்த்தா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் கேட் இருக்குது. அப்போ ஒரு கேட்டால் வந்து நம்ம மெட்ட கேட் பக்கத்தை உங்களுக்கு காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால வந்து நாங்கள் திரும்பி போய் பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த மதில்களை பற்றி, மதில் சுவரை பற்றி நீங்கள் பாருங்கள். ஒரு விஐபி ஆக்கள் இருக்கிற மாதிரியான ஒரு வீடமைப்பு தான். இப்போ அந்த மாதிரி ஒரு உயரமான மதில்களை அமைச்சிருக்கணும். அழகாக அந்த வெளியிலேருந்து பார்த்தால் பெரிய அளவில் உள்ள எந்த விஷயங்களும் தெரியாது. உள்ள நின்று தான் வெளியில் சூழலை பெல்கனிலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேட்டும் வந்து நல்ல இரும்பு கேட் போட்டிருக்கணும். கார்கள் எல்லாம் வெளியில் நிப்பாட்டப்பட்டிருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நின்று கொண்டு மேன்மாடியில் நின்று கொண்டு நாங்கள் பார்க்கும் பொழுது குறிப்பாக சுற்றுலா இடங்களை கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இருந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இதில் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் தெரியுது. அப்படி யாழ்ப்பாண நகரப்பகுதியை கூட பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற வீடுகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான அமைவாக இருக்குது. இந்த வீடு தனித்துவமாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கிற மாதிரி இந்த வீட்டை அமைச்சிருக்கணும். அதோட வந்து இந்த இழுப்பேடி சந்தையும் கூட எப்பையும் வந்து சன நெரிசல், சன நடமாட்டத்தோடு தான் இருக்குது. இது 134 மில்லியன்களுக்கு விற்கப்பட இருக்குது. நீங்கள் இதை வாங்குறதுக்கு யாரை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் அந்த தொடர் விளக்கம் மற்றும் முகவரி சகல விஷயத்தையும் நான் இதில் போட்டு விடுறேன் டிஸ்பிளேயில். நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி கேட்கலாம்.
இந்த வீட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் வீடெல்லாம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் முற்றாக அந்த வீட்டு சூழல் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கத்தானே வேணும். வீடியோவில் காட்டக்கூடிய விடயங்களை நான் காட்டியிருக்கிறேன். அதை விட நீங்கள் நேராக வந்து பார்க்குறதான் பொருத்தப்பாடாக இருக்கும். அப்படி நீங்கள் இந்த வீடு காணியை பார்க்க விரும்புகிறீங்களா இருந்தால் நீங்கள் சனி ஞாயிறு தினங்களில் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதை பார்க்கலாம். அதை விட தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்படுத்து சகல விருந்தும் கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு கொண்டு மீண்டும் ஒரு விற்பனை தொடர்பான வீடியோவில் சந்திக்கலாம்.